பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கான திங்கிங் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம எப்படிலாம் செயல்பட போறோம், என்ன மாதிரி டிராவல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி பல திட்டங்களை போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா உடச்சு விடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, அந்த லைக் மட்டும் போட மாட்டீங்க. தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பல பேருக்கும் வீடியோ போய் சேரும் அப்படின்றதுக்காக கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. ஆக்சுவலா கோவா கேங் அந்த ஃப்ளவர் பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க. ஜெஃப்ரி வந்து சொல்றாரு, ஸோ மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, அடுத்த வாரம் நமக்குள்ள ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும், நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் கேப்டன் ஆகணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பேசுறாரு. ஓகே, ஐ மீன் என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது ஓகே, உங்க கேப்டன் ஆகணும்ன்றது ஓகே, அதை நான் தப்பே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனா இண்டிவிஜுவலா கேம் விளையாடணும், டீமுக்காக விளையாடி இது பண்ணா மற்றவங்களுக்கு அன்ஃபேர். நீங்க ஒரு கூட்டமா சேர்ந்துட்டு விளையாடுவீங்க, மற்றவன் இண்டிவிஜுவலா விளையாடுவான், அப்போ அவனுக்கு அன்ஃபேர் ஆகுது இல்லையா? அன்ஃபேர் ஆகுதா இல்லையா? அன்ஃபேர். போன வாரம் நீங்க கேம் விளையாடுங்க சார், போன வாரம் அது வந்து இண்டிவிஜுவல் கேம் பிளேல, குரூப் கேம் பிளே, அது கோவா கேங்குன்ற ஒரு செயல்முறையோட விளையாடுங்க, அதனால ஓகே. அடுத்த வாரங்கள்லாம் வந்தா நம்ம 2 வாரம் எஸ்கேப் ஆயிடலாம். மஞ்சுரி இப்போ என்னன்னா இந்த வாரம் கிராஸ் ஆயிட்டானா 14 நாள் எஸ்கேப் ஆயிடுறாங்க, டைரக்டா ஜம்ப் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம யாருக்காவது வாங்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்ப பேசுறாங்க. ஆல்ரெடி வந்து ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவுக்கும் வெளியே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஓட்டிங்லாம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, அவங்க ஜாலியா இருக்காங்க. ஸோ ரிஸ்க்ல இருக்கிறது நானும் ரயான் தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் உட்காந்து ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து என்ன கேம் கொடுத்தாலும் நான் இறங்கி ஆட போறேன்டே, அதுக்கெல்லாம் பார்க்கவே போறதில்ல, இறங்கி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை இந்த கேம் இன்னும் நல்லா விளையாடி இருக்கணுமோ, டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கேம்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போகுது. ஓகே, அது பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். எல்லாத்தையும் கோட்டை விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்குன்னு தெரியல. பட் ரியலைஸ் பண்ணா ஓகே, அது பண்ணிட்டோம், அதுல இருந்து ரியலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனா ஓகே. இது ஒரு பக்கம் நடக்குது. அப்ப சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர் அவங்க பிரிக்கிறது தான் இந்த வீட்டோட மைய கருத்தே. என்னன்னா கோவா கங்க பிரிக்கணும்னு இருக்காங்க. முத்துக்குமார் சொன்னா இந்த டாஸ்க்ல கோவா கங்க பிரிச்சு போறது தான் அவங்களோட திட்டமா இருந்துச்சு. அது முத்துவே ஓப்பனா பல இடங்கள்ல சொன்னா, ஜாக்லின் மற்றும் ரயானை பிரிக்கணும்ன்றதான் மோட்டவா வச்சிருந்தேன்றது ஓப்பனா சொல்றான்ற மாதிரி. ஆமாங்க, ஜாக்லினும் அந்த இடத்துல கேம் என்ன பண்ணுவாங்க, கோவா கேங்காக தான் விளையாடினாங்க. ரயான் தனியா இருக்காருன்றதுக்காக ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டு ரயானுக்கு ஒரு ஆதரவு ஆக்கணும்னு தானே பிளான் பண்ணீங்க. ஸோ டீமா எப்படியா இருந்தாலும் நம்ம ஆள் தனியா போயிடக்கூடாது, கூட ஒரு ஆள் வேணும்னு சேர்த்தீங்க. ஆனா கேம் பிளே பண்ணீங்களா? அதுல வேற சொல்ற ரயான், நம்ம 4 பேர் ஒட்டுக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடி தான் நல்லா இருக்கும். இது வந்து குரூப் கேம் பிளே இல்லை, அந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் குரூப் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இண்டிவிஜுவல் கேம் பிளே ஆரம்பிச்சு 2 வாரம் ஆகுது சார், 2 வாரம், ஒரு வாரம் இல்ல 2 வாரம் ஆகுது. இதுலயே நீங்க குரூப்பா விளையாடுவீங்கன்னா தயவு செய்து வெளியே போயிருங்க. இது இண்டிவிஜுவல் கேம் பிளே விளையாட வந்திருக்கீங்களா இல்ல கும்பலா சேர்ந்து நாங்க ஆடி போன்ற மாதிரி வந்திருக்கீங்களா? புரியல எனக்கு. சீரியஸ்லி நாட் அக்செப்டபிள் இந்த குரூப் கேம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு ரூல் போட்டீங்களா, கேம்ல வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வர மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்ப என்ன பண்ணிருக்கீங்க கேம்ல? என்ன பண்றீங்க இப்ப? நீங்க கேமுக்கே என்னன்னா குரூப்பா தான் பிளான் பண்றீங்க. அது வேற சொல்றாங்க, நம்ம 4 பேர் ஒட்டுக்கா இருந்தா அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் கிழிச்சிருக்கலாம், வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம்ன்றாங்க. எக்ஸாக்ட்லி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான காரணம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே. இப்போ நீங்க கேமை இந்த மாதிரி எடுத்துட்டு போனதுக்கான காரணம் என்ன? நீங்க அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு 100 தோப்பு காரணம் போடுறாங்க, அது தப்பு தான், அது நியாயப்படுத்தல, தப்பு, அது தப்பு. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகல. ஜெஃப்ரிக்காக போயிட்டு ஜெஃப்ரி அழுகுறான்ற மாதிரி நீங்க உங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்தா நீங்க பண்ணீங்க. ஸோ அப்போ அந்த குரோவா கேங் அந்த நட்புன்றதால உங்க கேமுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, பல பேரோட கேமையும் பாதிக்குது அப்படின்றதான் யதார்த்தமான பாயிண்ட். ஸோ ஒரு சிலர் இண்டிவிஜுவலா விளையாடுறான்னா, நீங்க இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து விளையாடும் போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், புரியுதா இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரீதியில தயவு செய்து இண்டிவிஜுவல் கேம் பிளே விடாருங்க. இதை உட்காந்துன்னு பிளான் பண்றீங்க, அடுத்த வாரம் கலந்து போனோம், இதுல வேற கேப்டனுக்கும் இதுக்கும் நீங்க இண்டிவிஜுவலா பிளான் பண்ணுங்க. அப்ப தெளிவா சொல்றாங்க, இப்போ நம்ம இண்டிவிஜுவல் கேம்லாம் என்ன பண்றது, இண்டிவிஜுவலா விளையாடணும், ஆனா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டரே வேண்டான்ற. நான் சப்போர்ட்டிங் எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க? கப்பு ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் பண்ணணுமே தவிர்த்து இது ஒரு பக்கம் நடக்குது. இதுல வந்து சொல்றாங்க ஜாக்லின் அவங்களுக்கு பிரிக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம ஒட்டுக்கா விளையாடுவோம்னு முயற்சி பண்ணோம். என்னதே புரியல எனக்கு. அவங்க பிரிக்கிறாங்கன்னு முயற்சி பண்ணாலும் நீங்க ஒட்டுக்கா சேர்ந்து விளையாடணும், ஒன்னா இருக்கணும்னு பிளான் பண்றதே எனக்கு தப்பா தாங்க தெரியுது. ஸோ அதான் சொல்றேனே, இந்த ஒரு கோவா கேங்கால அவங்களோட கேம் பிளேவே ஸ்பாயில் ஆகுது, மற்றவங்களோட கேமும் ஹெவியா பாதிக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். இது ஒரு மெயின் கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து என்னன்னா அந்த ஓட்டிங் ப்ராசஸை பத்தி சொல்றாங்க. எனக்கு 1 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, தொடர்ந்து 9 வாரம் இருந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல குறிப்பா மஞ்சுரி என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னான்ற மாதிரி யார்கிட்ட கன்வே பண்றாங்க, சௌந்தர்யா கிட்ட கன்வே பண்றாங்க. என்னதுன்னா, இப்போ நம்ம 2 பேரும் ஒட்டனா இருக்குமா ஜாக்லின், நம்ம ஒரு கூட்டமா இருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சௌந்தர்யா உனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு வெளியே, அது வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. நீ நாமினேஷன் வரலன்னா என்ன நடக்கும்? சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் ஓட்டு எல்லாமே என்ன பண்ணிருக்கான், அந்த சௌந்தர்யாவுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஓட்டு போகும்.
ஜாக்லின் போகும், ரயான் போகும், இது ஜெஃப்ரிக்கு போகும். இதுதான் பிளான் பண்ணி அங்கே டிஸ்கஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 பேர் ஓட்டில் இருக்காங்கன்னா சௌந்தர்யம் உள்ள நாமினேஷன் எடுத்துடுவா. அப்போ வந்து சௌந்தர்யாக்கு போடுற ஓட்டு எல்லாமே சௌந்தர்யாக்கு தானே போகும், மற்றவங்களுக்கு மாறி போகக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு செயல்படுத்தி தான் நம்ம ஓட்டு போட்டிருக்காங்கன்றது மஞ்சுரி சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க. உடனே எனக்குலாம் இருக்குமா இல்லையானே தெரில. அதில் வேற ஒரு லாஜிக் சொல்கிறாங்க, 9 வாரம் இருந்தால் உனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், கூடும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியுன்றது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாள் கடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா ஜாக்லின் பேசுகிறாங்க. அப்படி அது ஜாக்லின் இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை புரியாத மாதிரி இது பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. இது கூட புரியலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அடுத்து இந்த ப்ராசஸே மஞ்சுரிக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மஞ்சுரி வந்து முத்துக்குமார் வரமாட்டாங்கன்னு நினைச்சான். ஆனால் என்னன்னா மஞ்சுரி, முத்துக்குமார், சாச்சனா இவங்க 3 பேரும் ஒன்னா வந்து அவங்களுக்கும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஓட்டு அவங்களுக்கு போதும் இல்லை, அதனால இந்த பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன். உடனே சௌந்தர்யா என்னது இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களா, இப்படி இல்லாம திங்க் பண்றாங்க எப்படா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏமா இது உங்களுக்கு தெரியாது, நிஜமா இது உங்களுக்கு தெரியாது, இதை நான் நம்பணும். அதனாலதான் முத்து வாரம் நாமினேஷன் கேட்டு விளையாடுறான்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க ஜாக்லின். சௌந்தர்யாவும் வாரம் நாமினேஷன் கேட்கறது எதுக்கு, அதுக்கு தான் கேட்கறாங்க. ஜாக்லின் நீங்க தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட ஃபால்ட்டு தான். அவங்க 2 பேர் கிளவராகவும் தெளிவாகவும் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, நமக்கு கேம்ல ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல மஞ்சுரியும் முத்துவும் ஆப்போசிட்டா வந்திருக்கணும்பா. இவங்க 2 பேருமே அவங்க 2 பேரும் ஆப்போசிட்டா வந்துருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். மஞ்சுரி நம்மளை செய்ய, நம்ம அவங்கள செய்ய, முத்து நம்ம செய்ய, அவங்கள செய்ய, அந்த மாதிரி நம்ம யூனிக்கா சூப்பரா விளையாடி இருக்கலாம். பட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸே தப்பாயிருச்சு, இதுவாயிருச்சு, எல்லாமே நமக்கு லேட்டாக தான் புரியுது, இதுவாக தான் புரியுது அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் விளையாடும் போது அவங்க செலெக்ஷன் பண்ண தப்பு தான், கொடுத்ததை வச்சா விளையாடி இருக்கணும். நீங்க விளையாடாதான் பேக் அடிச்சது உங்களோட தப்பு, அதை அக்செப்ட் பண்ணிங்க. அதில் வேற ஜாக்லின் சொல்றாங்க, ஐயோ எனக்கு விஜய் இந்த வீக்கெண்ட் எபிசோட் வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கேன்ற மாதிரி பயத்தோட வேற பேசுறாங்க. நீங்க பண்ணதுக்கெல்லாம் வாங்க, வீக்கெண்ட்ல பயங்கரமான சம்பவம் இருக்கு, எல்லா சம்பவத்தையும் வாங்கிக்கிட்டு ஹாப்பியா வாங்க, குஷியா போங்க, கோவா கேங் அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுவார் விஜய் சேதுபதி. நல்லா வாங்க வேண்டியதை நல்லா திருப்தியா வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமார் என்ன கேம் பிளே பண்ணாரு, முத்துக்குமார் ஒன்றும் இல்லையா, முத்துக்குமார் பேச மட்டும் தான் செஞ்சாரு. ஸோ முத்துக்குமார் பெருசா எதுவுமே பண்ண மாதிரி இல்லையா, நம்மளாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். ஜாக்லின் சொல்றேன், நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர், எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் சௌந்தர்யா, ஐ அக்செப்டட். ஆனா முத்துக்குமார் என்ன பண்ணாரு, இதுல முத்துக்குமார் நல்லா பண்ணாங்கனால ஒரு ஓட்டு கூட ஒரே ஓட்டு தானே வந்தது, முத்து பெஸ்டா பண்ணாங்கன்ற கேட்டகிரியில. அப்ப முத்துவும் கடந்த சில நாட்கள நல்லா பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கரெக்ட் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் அவரோட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் டீட்டெயில் டிஸ்கஷனா போகுது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் பண்றாங்க. அந்த விஷால் அவங்க எல்லாம் பாத்தியா, அவங்களுக்குள்ளேயே மாத்தி ஓட்டு போட்டுக்கிறாங்க, பெஸ்ட் ஒஸ்ட்ன்ட்டு. மற்றவங்களுக்கு மாத்தி போடவே மாட்டேங்கிறாங்க பாத்தியா, பெஸ்ட் மட்டும் போட்டுக்கிறாங்க, ஒஸ்ட் மட்டும் இந்த பக்கம் போடுறாங்க. ஸோ அவங்களே அவங்களுக்குள்ள நாமினேஷன் பண்றதுமே கிடையாது, இதெல்லாம் பண்றது கிடையாது. இந்த மாதிரிலாம் அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம குரூப்ன்றானு அவனுங்க குரூப்பாகவே இருக்கிறானுங்க, ஆனால் சொல்லிக்க மாட்டானுங்க. நம்ம குரூப்னு ஓப்பனாக சொல்கிறோம், அவனுங்க இருக்கிறதே குரூப் தான், அதை ஓப்பனாகவே சொல்லிக்காம விளையாடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எப்படின்ற மாதிரி பல டிஸ்கஷன் ஓப்பனாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்றேன், இண்டிவிஜுவல் கேம் ஆட சொன்னா இவங்க குரூப் கேம் விளையாட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் கேம் இருக்கும்போது இண்டிவிஜுவல்னு பேசினேன் ஜாக்லின், இந்த இடத்துல என்னமா பண்றீங்க? ஸோ குரூப் கேம் விளையாடுறதுக்கு தயவு செய்து இது விளையாடாமே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அடுத்த வாரம் திட்டம்லாம் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த திட்டத்தை இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுங்க. உட்காந்து குரூப்பாக திட்டம் போட்டு எனக்கு நான் ஃபேவர் பண்ணுறேன், ஓட்டிங்லாம் ஃபேவரிசம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள், நாட் ஏ ஹெல்த்தி கேம் பிளே அப்படின்றத நான் பார்க்குறேன். பாய் கைஸ்.